எந்த கிரகத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு 7 பிறப்பு நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஈரேழு பிறப்புன்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது கீழே 7 லோகம், மேலே 7 லோகம், ஈரேழு 14 லோகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதல, விதல, சுதல, ரசாதல, மகாதல, தலாதல, வாதாள அப்படின்ற 7 லோகம் சொன்னாங்க. சரி, அப்ப அந்த 7க்கும் இந்த ஈரேழு 14 லோகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இந்த சனி கிரகத்துக்கும் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. மற்ற எல்லா கிரகங்களும் இந்த 7 அடுக்குகள் சூழ்ந்ததாக இருக்குது. ஆனால் இந்த சனி கிரகத்தில் மட்டும்தான் இந்த கிரகத்திற்கு வெளியவே ஒரு வளையம் இருக்கும், பார்த்திருப்பீர்கள். அந்த வளையம் 7 அடுக்குகளால் சூழப்பட்டிருக்கிறது. அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கிரகத்தில் 6 வடிவத்தில் இருக்கக்கூடிய அருங்கோணத்தில் இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கூட்டினீங்கன்னா 6ம் இந்த 7 வளையமும் கூட்டினீங்கன்னா 13 அப்படிங்கிற ஒரு எண் வரும். இந்த 13 அப்படிங்கிற எண் இந்த சனியை குறிக்கக்கூடிய எண்ணாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு 13 அப்படிங்கிறது